அண்ட் வெல்கம் டு செலின்ட்ரஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மேக்கப் கூட இல்லாமல் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குளம் விநாயகர் டெம்பிள், மணக்குள விநாயகர் ஆலயமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த கோவிலோட நடைத்திறப்போட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவில் வந்து பாண்டிச்சேரியில் அரபிந்தோ ஆசிரமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலல் ஸ்ட்ரீட்லேயே இருக்குங்க. காலங்காத்தால் 5:30 மணிக்கெலாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 5:45க்கு இந்த கோவிலில் வந்து நடை திறக்கிறாங்க. அது வந்து எல்லா கோவில்லையும் இப்படி செய்வாங்களா அப்படின்றது தெரியாது. கரெக்டாக எக்ஸாக்டாக 5:45க்கு இந்த மூடி இருக்கு இல்லையா, இந்த கதவுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்பாங்க. அந்த கோவிலை திறக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வராரு. வந்துட்டு 3 முறை ஒரு மாதிரி அந்த சங்கு வச்சு ஊதுறாங்க. அதுக்கப்புறம் அழகான தமிழ் பாடலில் வந்து கடவுளோட பாடல் தான், அது வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்லோகமாக பாடிட்டு அதுக்கப்புறமா அந்த கோவிலோட கதவு திறக்கிறாங்க. இது ரொம்ப பிளெஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக வீடியோ என்னால் எடுக்க முடியல, இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குளம் விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 5:45க்கு 5:45க்கெலாம் போய் நடைத்திறப்பை வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த மாதிரி மேலெல்லாம் கூட கீழெல்லாம் நமக்கு வந்து அந்த சிற்பங்கள்லாம் இருக்கும், ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. நிறைய கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மேலே கூரையில் கூட இவ்வளோ அழகாக, அந்த ரூஃபில் கூட இவ்வளோ அழகான ஓவியங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய சர்ச்சஸில் வந்து பண்ணுவாங்க, ஆனால் அங்கே கூட இந்த மாதிரி எம்போசிங்லலாம் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. பட் ரொம்ப அழகாக இந்த கூரை ஓவியங்கள், ரூஃப் பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே செஞ்சுருந்தாங்க, அதுவும் எம்போசிங்கில். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயில் பாண்டிச்சேரியில் 1666 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குதாங்க. அதாவது ஃப்ரெஞ்சு பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் பாண்டிச்சேரியில் இருக்குது. மணல் குளத்து விநாயகர் அந்த பேர் தான் மருவி மணக்குள விநாயகர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குதான். இந்த கோவில் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால, அரபிந்தோ ஆசிரமமும் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால, இது தொடர்பாக ரெண்டுத்துக்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் ஒன்று இருக்குது. அதையும் வந்து நான் திடீர்னு தோணிச்சு சொல்கிறேன். பாண்டிச்சேரி அன்னை இருக்காங்க இல்லையா, மிரா அல்ஃபஸா, அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருந்தப்போ அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் பேசிக்லி, அண்ட் அக்கல்டிசமும் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கணவரும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். 2 பேருக்கும் முதல்ல ஒரு ஆர்டர் வந்து, பெரிய ஆர்டர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு சர்ச்சில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த கூரை மேலெல்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை, கோவிலில் எப்படி ரூஃப் மேலே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சர்ச்சில் ரூஃப் மேலே பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப மதர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். ஸோ அவங்களால ஏற முடியல. அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி அந்த ரூஃபில் வரைகிற வேலையை வந்து செஞ்சு முடிச்சாரு. மதர் வந்து கீழே இருந்து அவங்களுக்கு அந்த ஏணியெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது திடீர்னு ஞாபகம் வந்தது. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு மிரா அல்ஃபஸா பிடிக்கும், பாண்டிச்சேரி மதர் பிடிக்கும் அப்படின்னா, பாண்டிச்சேரி மதர் அண்ட் அரபிந்தோ தொடர்பான நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மதரோட ரூம் டூர் அண்ட் அரபிந்தோவோட ரூம் டூர் அண்ட் அரபிந்தோ வந்து ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஹோம், அந்த ஹோம் டூர், இது எல்லாமே இருக்குது. இது தவிர பாண்டிச்சேரி மதரோட ரூம் தர்ஷன், அவங்களோட ரூம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், என்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கூட சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.